ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைவ் ராஜ். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மில்கி புட்டியான தமன்னா இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒடைலா ரயில்வே ஸ்டேஷன் அந்த படத்தோட செகண்ட் பார்ட்டான ஒடைலா 2 அப்படின்ற படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படத்துக்கான ப்ரொமோஷனுக்கு வந்தப்போ அவங்களுக்கும் செய்தியாளருக்கும் இடையில் மிகப்பெரிய வாக்குவாதம் நடந்து ரொம்பவே கடுமையாக பேசியிருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா அந்த செய்தியாளர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சிவசக்தி கேரக்டருக்கு மில்கி புட்டியான தமன்னா ரோல் பண்ணால் சரியாக இருக்கும்னு எப்படி நினச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்டப்ப தமன்னாவுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன சொன்னாங்கன்னா, மில்கி பியூட்டி இந்த ஒரு கேரக்டரில் நடிக்கக்கூடாதா? மில்கி பியூட்டி நீங்களே சொல்கிறீங்க, ஏன் மில்கி பியூட்டிக்கு சிவசக்தி கேரக்டர் செட் ஆகாதா? கேள்வியிலே பதில் இருக்கு இல்லையா? அதாவது நம்ம இயக்குனரான அசோக் தேஜு இதை பற்றி இந்த மில்கி பியூட்டியை ரொம்ப அவமானமாகவோ வருத்தமாகவோ நினைக்கல. ஸோ பெண்களோட கிளாமரை எல்லாருமே கொண்டாடணும், ஃபஸ்ட்டு நம்ம கொண்டாடணும், அப்போ தான் மற்றவங்க கொண்டாடுவாங்க. ஸோ நம்மளே நம்ம பற்றி தவறாக நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா மற்றவங்களாம் எப்படி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கடுமையாக செய்தியாளரை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஸோ மில்கி பியூட்டியான தமன்னா பார்த்தீங்க அப்படின்னா சிவசக்தி கேரக்டருக்கு செட் ஆவாங்களா செட் ஆக மாட்டாங்களா அப்படின்னு மறக்காம நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய், உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.